வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் நமஸ்கார். இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் மேலே தான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேற்று இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் இவங்க என்ன ஷேர் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ப்ரீமியர் 22, அதனால இந்த படத்தோட புக்கிங் அந்த ஸ்லாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து படத்தோட ரிலீஸ் அப்படின்றது 23 அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாகவே இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. 23 படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. பட் இதை பற்றி அஃபிஷியல் வேர்ட்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் லைக்கா பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பற்றி ஒரு தகவலும் கொடுக்கல. படத்தோட போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி லைக்கா ஷேர் பண்ணல. ஏன்னா இப்போ 4 பிரச்சனைகள் வந்து லைக்காக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்புறமா சொல்லப்படுது. அது என்னென்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஃபண்டு பிரச்சனை ஒன்று, பேரமௌண்ட் கம்பெனியோட லீகல் நோட்டீஸ் பிரச்சனை ஒன்று, ஓவர்சீஸுக்கு கண்டென்ட் இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று, இன்னொன்று படத்தோட எடிட்டிங் ப்ராசஸ்ல இன்னும் போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் எது உண்மை எது போய் அப்படின்றது லைக்கா ப்ராசஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு படத்தோட ரிலீஸ் டேட்டா தான் பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கோம். இந்த ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது தான் ஃபைனல் லக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரிலீஸ் டேட் அப்படின்னா இதுல இருந்து எந்த மாற்றமே இருக்காது. ஏன்னா ஃபுல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா படத்தோடு கம்ப்ளீட் ஆயிரும். ஓவர்சீஸ்க்கு கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் சென்சாரை வாங்கிட்டாங்கன்னா வேலையை முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட சைட்ல இருந்து தரமான அப்டேட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த ரிலீஸ் டேட்டோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம் ட்ரெய்லர் வேற கட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அதை பொங்கல் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம லைக்கா வந்து எப்போ தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.